ஓம் சாந்தி 9/6/2026. இன்றைய வானியில் ஸ்லோகனை பற்றிய சிந்தனை. நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபா என்று கூறுவதுதான் நினைவுக்கான ப்ரூஃப், அதாவது நிரூபணம் ஆகும். சங்கமயுக பிராமண வாழ்க்கை என்பது யோகி வாழ்க்கை, அதாவது கர்மயோகி வாழ்க்கையாகும். வெறுமனே நாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் யோகம் செய்வதல்ல, சதா ஒரு பாபாவின் நினைவிலிருந்து காரியங்களை செய்பவர்கள். அவர்களுக்கு சதா நான் ஒரு கருவி என்ற உணர்வு இயல்பாகவே இருக்கும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் பாபா பாபா என்பதுதான் அவர்களது வாயிலிருந்து வெளிப்படும். அவர்களுக்குள் ஒருபோதும் நான் செய்தேன் என்ற அபிமானம் வெளிப்படாது. அப்படிப்பட்டவர்கள் எப்போதும் போலாநாத் பாபாவிடம், அதாவது கள்ளம் கபடமற்ற பாபாவிடம் கள்ளம் கபடமற்றவர்களாக இருப்பார்கள். பாபாவிற்கு கள்ளம் கபடமற்ற குழந்தைகளை பிடித்தமானவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக பாபா புத்திபூர்வமான கடுமையான காரியங்களை கூட சகஜமாக முடித்து விடுவார். காரணம், அவர்களது புத்தி கிளீன் அண்ட் கிளியராக இருப்பதால் அவர்களுக்கு பாபாவின் டச்சிங் தெளிவாக கிடைக்கும். அப்போது அதை அவர்கள் சரியாக செய்து விடுவார்கள். மேலும் பாபாவிற்கும் மனதார நன்றி கூறுவார்கள். என்னிடத்தில் புத்தியின் அபிமானம் இருந்தால் அதை நான் தான் செய்தேன் என்ற சூக்ஷ்ம அபிமானம் என்னிடத்தில் இருக்கும். அதை பாபா செய்தார் என்று பெயரளவிற்கு தான் சொல்வேனே தவிர உள்ளபூர்வமாக சொல்ல மாட்டேன். அந்த சேவையினால் கிடைக்கும் பாராட்டுதல்களையும் நான் ஸ்வீகாரம் செய்பவனாக இருப்பேன். அப்படிப்பட்டவர்களுக்கு பிறரின் பாராட்டுதல்கள் அவசியமாக இருக்கும். பெயர் புகழை விரும்புபவர்களாக இருப்பார்கள். பாபா கூறுகிறார், நீங்கள் சங்கம யுகத்தில் பெயர் புகழை ஸ்வீகாரம் செய்கிறீர்கள் என்றாலே செய்த சேவைக்கான பலனை சாப்பிட்டு விடுகிறீர்கள் என்பதே உண்மையுமாகும். அது பச்சை காயை சாப்பிடுவதற்கு சமமாகும். சம்பாதித்ததை சாப்பிட்டு விடுகிறோம், சேமிப்பு ஒன்றுமில்லை. ஆனால் உண்மையான உள்ளத்தோடு நான் கருவி என்ற உணர்விலிருந்து நாம் சேவை செய்கிறோம் என்றால் அந்த சேவையின் மூலமாக உடனடி பலனாக நமக்கு குஷியின் அனுபவம் ஏற்படும். அது சத்தான டானிக்கை போன்றது. இவர்கள் பிறரிடமிருந்து பெயர் புகழை எதிர்பார்க்க மாட்டார்கள். மேலும் இவர்களுக்கு சேவையில் உழைப்பின் அனுபவம் ஏற்படாது, விளையாட்டின் அனுபவம் தான் ஏற்படும். ஒவ்வொரு சேவையிலும் வெற்றியின் அனுபவத்தை செய்வார்கள். உண்மையில் நாம் கர்மயோகியாகி ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் அந்த காரியத்திற்கு பாபா பொறுப்பாளர் ஆகிவிடுகிறார். அது மிகவும் சரியாகவும் இருக்கும். கர்மயோகி என்றால் நடந்தாலும் சுற்றினாலும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் உண்டாலும் உறங்கினாலும் எந்த காரியத்தை செய்த போதிலும் பாபா என்னுடன் இருக்கிறார், பாபா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என் மூலமாக பாபா செய்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வில் இருப்பது. இரவு தூங்கும்போது கூட அன்றைய முழு நாளைக்கான விஷயங்களை பாபாவிடம் கூறிவிட்டு பாபாவின் மடியில் படுத்து உறங்குகிறோம் என்றால் அதிகாலை அமிர்த வேளையில் பாபா நம்மை தொட்டு எழுப்புவதை போன்ற அனுபவம் ஏற்படும். பாபா நினைவிலிருந்து பிறருக்கு ஞானம் கொடுக்கிறோம் என்றால் கேட்பவர்களுக்கு என்ன தீர்வு வேண்டுமோ அதை நாம் யோசித்திருக்கவே மாட்டோம். அப்படி ஒரு தீர்வை அல்லது ஞான பாயிண்ட்ஸை பாபா கூறுவார். அப்போது கேட்பவர்களும் பாபாவின் கருவியாக இருந்து சொன்னவர்களும் பாபா செய்தார் என்ற அனுபவத்தை செய்வார்கள். அதிலும் சிலர் இன்றைக்கு நான் நன்றாக ஞானம் சொன்னேன் என்று தன்னுடைய பெருமையில் வந்துவிடுகிறார்கள். அவர்களுக்குள் வந்து சொன்னது நான் தான் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. தனது புத்தியின் அபிமானத்தில் வந்துவிடுகிறார்கள் என்றும் பாபா கூறுவார். சங்கமயுகத்தில் நாம் பாபாவின் கருவியாகுவதை போன்ற பாக்கியம் எதுவுமே இருக்க முடியாது. முழு கல்பத்திலும் இது போன்ற அனுபவம் சங்கமயுகத்தை தவிர வேற ஒருபோதும் நமக்கு கிடைக்காது. இப்போது பாபா நமக்காக, நமக்கு உதவி செய்வதற்காக, நம்மை உயர்த்துவதற்காக வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாபாவிடம் நாம் அவரது உண்மையான கருவியாகவும் அவர் கூறும் வழிப்படி நடப்பவர்களாகவும் இருக்கிறோம் என்றால் நமது வாழ்க்கை அதீந்திரிய சுகத்தின் ஆனந்தத்தின் அனுபவத்தை செய்வதாக ஆகிவிடும். மம்மாவின் விசேஷத்தன்மையை நாம் பார்த்திருக்கிறோம். செய்விக்கக்கூடிய தந்தை நம் மூலமாக செய்விக்கிறார் என்றால் செய்யக்கூடிய நமக்கு என்ன இருக்கிறது? நாம் ஏன் யோசிக்க வேண்டும் என்று சதா லேசான தன்மையில் இருந்தார்கள். அவர்கள் தனது சுயமுயற்சியிலும் கூட எந்த ஒரு கஷ்டத்தின் அனுபவத்தை செய்தது கிடையாது. மம்மாவுடன் இருந்தவர்களும் மம்மா ஒரு விஷயத்தை மிகவும் முயற்சி செய்து செய்தார்கள் என்பதாக பார்த்ததில்லை. மம்மா தனது சுய முயற்சியில் ஞானம், யோகம், தாரணை, சேவையில் இயல்பாக லேசாக இருந்தார்கள். 4 பாடத்திலும் மம்மா அதன் சொரூபமாக இருந்தார்கள். காரணம், என்னை முயற்சி செய்ய வைப்பதும் பாபாவே என்பதில்
நிச்சய புத்தியுடையவராக இருந்தார்கள் மம்மா. பிரம்மா பாபா மம்மா இருவரிடமும் ஒருபோதும் நான் நான் என்ற எல்லைக்குட்பட்ட நிலை இல்லை. சதா பாபா பாபா என்று இருந்தார்கள். ஆதலால்தான் மதுபன் பூமி பிரம்மா பாபா மம்மாவின் கர்ம பூமியாக, வரதான பூமியாக ஆனது. பாபா நம்மை நான் என்ற வார்த்தையை கூற வேண்டாம் என்று கூறவில்லை. கூறுங்கள், ஆனால் நான் என்று கூறும்போது நான் ஒரு ஆத்மா என்ற நினைவை கொண்டு வாருங்கள். என்னுடையது என்று கூறும்போது அது பாபாவினுடையது, பாபா கொடுத்தது என்ற நினைவை கொண்டு வாருங்கள் என்றுதான் கூறுகிறார். இதுதான் ஆத்ம அபிமானி நிலை, மேலும் சாட்சி நிலையும் ஆகும். அப்போது சதா சாத்தியாக, அதாவது நம்முடன் துணையாக பாபா இருப்பார். ஆதலால் சதா நான் நான் என்ற தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு பாபா பாபா என்ற பாடலை பாடக்கூடிய சுய முயற்சியிலும் சேவையிலும் சதா பறக்கும் கலையின் அனுபவத்தை செய்யக்கூடிய கர்மயோகி பரிஸ்தா ஆகுவோம். நல்லது. ஓம் சாந்தி.